இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பாமகவின் சோழமண்டல நல்லிணக்க மாநாட்டின் போது விசிக கொடிக்கம்பம் சேதமடைந்ததற்கு வருத்தம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அவரது இந்த பதிவில் இருக்கும் விஷயங்கள் பலரையும் கவனிக்க வைத்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கடந்த 23ஆம் தேதி அன்று வன்னியர் சங்கம் சார்பில் சோழமண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் GK மணி ஆகியோர் உரையாற்றியிருந்தனர். பல ஆயிரக்கணக்கில் பங்கேற்ற பாமக தொண்டர்களால் கும்பகோணமே ஸ்தம்பித்தது. எதிர்பார்த்ததை விட அதிகப்படியானோர் அதில் பங்கேற்று உரையின் போது ஆரவாரம் செய்தனர். இந்த மாநாட்டில் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், மக்களுக்கு தெளிவு பிறக்கவில்லை எனவும் 2026 பிறந்துவிடும் எனவும் தெரிவித்திருந்தார். அத்தோடு ஆளும் திமுக அரசையும் முதல்வரையும் கடுமையாக விமர்சித்திருந்தார் அன்புமணி ராமதாஸ். இந்த நிலையில்தான் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அன்புமணி ராமதாஸ், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த தாராசுரத்தில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் அண்மையில் நடத்தப்பட்ட சோழமண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு நடந்த இடத்திற்கு அருகில் வளையப்பேட்டை என்ற இடத்தில் விசிக கொடிக்கம்பம் தொண்டர்களால் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிவரும் காலங்களில் எந்த கட்சிக்கு எதிராகவும் இத்தகைய செயல்களில் தொண்டர்கள் ஈடுபடக்கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பதிவுக்கு கட்சி பேதமின்றி அரசியல் கட்சியினர் பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பத்திரிகையாளர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை என்றும் இதைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். நல்ல போக்கு, சமுதாய பாகுபாடின்றி ஒன்றிணைந்து செயல்படுவதே முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அதனை தொண்டர்களுக்கும் உணர்த்தும் வகையில் பதிவிடுவது வரவேற்கத்தக்கது என்று பதிவிட்டு வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.